எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கட்ரசம் தாங்க இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். கட்ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற வலியெல்லாம் பறந்தே போயிருங்க. எப்படிப்பட்ட வலியாக இருந்தாலும் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். கொள்ளு ரசம் தாங்க இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். கொள்ளு ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். கொள்ளு நல்லா கழுவிக்கிடலாம். கழுவிட்டு குக்கரில் தான் நான் வேக வைக்க போகிறேன். சீரகம், மிளகு, பூண்டு, பச்சை கருவேப்பிலை, வத்தல், புளி, தக்காளி எல்லாமேவும் எடுத்து வச்சாச்சு. அது தனியாக இருக்கட்டும். கொள்ளு நம்ம வேக வச்சுட்டு நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். நம்ம இந்த கொள்ளு பயிர் வேக வைக்கும்போதே பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணுங்க. தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணியிலே தான் வைக்கணும். எக்ஸ்ட்ரா பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றி கலக்கினோம்னா டேஸ்ட்டே மாறிடுங்க ரசம். அதனால் தேவையான அளவு பயிர் வேக வைக்கும்போதேவும் தண்ணியை ஊற்றிக்கிடலாம். 2.5 கிண்ணம் ஊற்றிருக்கேன் நான் தண்ணி. 1/2 டம்ளருக்கு இது வெந்து வரவும் கரெக்டாக இருந்துச்சுங்க ரசத்துக்கு. பச்சை தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கொதி வரவும் நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போது மூடியை போட்டு மூடிக்கிடலாம். 7-8 விசில் வரட்டுங்க. நல்லா பூ போல் வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொள்ளு நல்லா வெந்தால் தான் அந்த சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு, பூ போல் நல்லா வெந்துருச்சு. சுகர் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு பயிர் வேக வச்ச தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல் ஆகுங்க. குடிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் வயிற்றில் தாங்க குடிக்கணும். டெய்லி குடிங்க. உடம்பு வலி, கை கால் வலி எல்லாமே சரியாகும். இப்போ கொள்ளு நல்லா வெந்துருச்சு. தண்ணியை நல்லா தனியாக வடித்து வச்சாச்சுங்க. கட் பண்ணி வச்சா தக்காளி, புளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அந்த சூட்டுலேயே நல்லா வெந்துடும். ஓரமாக வச்சிடலாம். அது நல்லா ஆறட்டும். இப்போ வத்தலை சுட்டுக்கிடலாங்க. சுட்டு சேர்க்கும்போது நல்லா மணமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால தான் நம்ம சுடுறது வத்தலை. அப்படியே சேர்த்தோம்னா பச்சை மணமாக இருக்கும். அதனால தான் நம்ம சுட்டு சேர்க்குறது. நான் ஒரு 4 வத்தல் தான் எடுத்திருக்கேன். காரம் கரெக்டாக இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு, வத்தல் எல்லாம் போட்டு மிக்சியில் 1-2 அடிச்சுக்கிடலாம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே அடித்து நம்ம வச்சுக்கிடலாங்க. இப்போ தக்காளி, புளி எல்லாமே அந்த சூடுலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ கிண்ணத்தில் போட்டு தனியாக கரைச்சிக்கிடலாம். ஏன்னா அந்த தண்ணி சூடாக இருக்குது. அதனால் அப்படியே நம்ம கரைக்க முடியாது. அதனால் கிண்ணத்தில் போட்டு நல்லா நம்ம கையால் நல்லா கிமிச்சு எடுத்துடலாம். கையில் நல்லா பெனஞ்சு எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். மிக்சியில் ஒரு சிலர் போடுவாங்க. மிக்சியிலலாம் போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி கையால் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடலாம். எங்கள் அவ்வா இந்த மாதிரி தாங்க வைப்பாங்க. எங்கள் அவ்வா ஸ்டைலில் தான் நான் இப்படி ரசம் வைக்கிறேன். ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா நான் பச்சை தண்ணியை ஊற்றிடுவேன். இந்த ரசம் வைக்கும்போது இந்த புளி, தக்காளி பழம் இதெல்லாம் கரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிடுவேன். இந்த மிக்சி ஜாரெல்லாம் கழுவி ஊற்றுவேன். அந்த மாதிரியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. ஊற்றுனா டேஸ்ட்டு மாறிடும். எங்கள் அவ்வா சொன்னாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஊற்றுனா ரசமே நல்லா இருக்காது அப்படின்னு. கொஞ்சம் ரசம் வச்சாலும் அது நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கணும், இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதிலிருந்து நான் இப்படி தாங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க, அந்த தண்ணியவே ஊற்றி மிக்சி ஜாரெல்லாம் கழுவி ஊற்றிடணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அடுப்பில் வைக்கலாம். இது இப்படியே நம்ம பச்சை ரசமாக கூட சாப்பிட்டுக்கரலாம். அடுப்பில் வைக்காமல் இப்படியே நம்ம நல்லா கரைச்சி வச்சிட்டோம்னா முடிஞ்சுங்க ரசம். இது பச்சை ரசம். அடுப்பில் வச்சோம்னா நம்ம அப்படியே இந்த சளி பிரச்சனை இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா, சளியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரசத்தை வச்சு அந்த சூடாக ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. சளி குறைஞ்சிரும். அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் குடிப்போம். இப்போ நுரக்கட்டவும் அப்படியே இறக்கிடலாம். நுரக்கட்டவும் அப்படியே இறக்கி ஒரு டம்ளரில் ஊற்றி நம்ம குடிக்கும்போது நம்ம தொண்டையில் அப்படியே தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, அந்த சளி பிரச்சனையில் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே குறைஞ்சிரும். நீங்கள் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். எங்கள் ஊர் சைடில் அப்படி தாங்க. ரசத்தை இறக்குன உடனே அப்படியே ஒரு டம்ளர் ஊற்றி குடிப்போம். சளி இருந்தால் இல்லைன்னாலும் அந்த மாதிரி நாங்களும் ஊற்றி குடிச்சிருக்கோங்க. இப்போ நுரக்கட்டம் இறக்கியாச்சுங்க. இப்போ பயிரை தாளிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து தேங்காய் துருவி அவ்வளவுதாங்க. பயிரை தாளித்து என் பையனுக்கு கொஞ்சம் தாளிக்காமல் வச்சுருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் தாளித்து அப்படியே எங்கள் பையன் தாளிக்காமல் விரும்பி சாப்பிடுவான். எங்கள் கிராமத்துலலாம் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா தாளிக்காமல் தான் சாப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் தாளித்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க.
என் பையன் மாசமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கட்ரசத்தை அப்படியேவும் வச்சு வச்சு ஒரு அம்மா கொடுப்பாங்க. பக்கத்தில் இதுக்கு அவங்க கேட்பேன், "வச்சு கொடுங்கம்மா" அப்படின்னு. காரசாரமாக வச்சு கொடுத்தாங்கன்னா, சூடாக அப்படியே சின்ன பையன் மாசமாக இருக்கும்போது நிறைய கட்ரசமாக தாங்க குடிச்சு வளர்ந்தேன் அவன் எல்லாம் வயிற்றில் இருக்கும்போது. அவ்வளோ டேஸ்ட்டாக நான் விரும்பி குடிப்பேன் பாருங்கள். சூடாக காரசாரமாக சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்து மலை வேலைக்கு போவாங்க அவங்க. போயிட்டு வந்து எனக்கு வச்சு கொடுப்பாங்க. அதுவும் அம்மியில் அரைச்சி வத்தலை அம்மியில் அரைச்சி காரசாரமாக எப்போன்னு நினைக்கும்போது இந்த கட்ரசம் வந்தாலே அவங்க ஞாபகம் தாங்க வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.